பேச்சு மொழியாக, எழுத்து மொழியாக, ஆட்சி மொழியாக, அதிகார மொழியாக, பண்பாட்டு மொழியாக, வழிபாட்டு மொழியாக, வழக்காட்டு மொழியாக உன் நிலத்தில் எங்கும் இல்லை. எந்த இடத்தில் தமிழ் இருக்கிறது? இங்க பார், ஏதாவது ஒரு இடத்துல ஒண்ணுமே கிடையாது. உன் தாய்மொழியை ஆங்கிலத்தில் எழுதியிருப்பார்கள், இல்லை தமிழை இங்கிலீஷ் எழுத்தில் அல்லது இங்கிலீஷை தமிழ் எழுத்தில். இதுதான் இவர்களுடைய திராவிடர்களின் இருமொழி கொள்கை. செத்து போய்விட்டது. இதை மீட்டுருவாக்கம் செய்ய வேண்டும். என்ன செய்வாய்? சாக கிடக்கிற உன் தாயை ரத்தம் கொடுத்து எப்படியாவது காப்பாற்றுவில, அப்படி காப்பாற்றணும். அதனால்தான் உங்கள் மகன் ஒன்றில் இருந்தில்லை, ஒரு புள்ளியிலிருந்து தொடங்குகிறேன். நான் வேளாண்மையை முன்னிறுத்தி தற்சார்பு பசுமை தாய்மை பொருளாதாரத்துக்கு போறேன். ஏன்? அங்குதான் எல்லாருக்கும் நிலையான வருவாய் இருக்கிறது, அங்குதான் ஆகச்சிறந்த பொருளாதாரம் இருக்கிறது, அங்குதான் எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு இருக்கிறது. ஏன்? உலக உயிர்களின் உயிர் தேவை உணவு தேவைதான். மானுடர்களின் உயிர் தேவை உணவு தேவைதான். உடையிலிருந்து, உணவிலிருந்து, நீரிலிருந்து, காய்கறி பழங்கள் எல்லாம் தருவது என் நிலம்தான், என் வேளாண்மை தான். அதை முன்னிறுத்தி கட்டமைக்கிற பொருளாதாரம் என்பதால் தற்சார்பு பசுமை தாய்மை பொருளாதாரம் என்ற கோட்பாட்டை கொண்டு உங்கள் மகன் அதை நிறுவ நினைக்கிறேன். அந்த இடத்தில் வேளாண்மையை அரசு பணியாக்க நினைக்கிறேன். ஆனால் விதைக்கு எங்க போவேன்? விதை எங்க அப்பா வைத்திருக்கிறாரா? நீங்க வைத்திருக்கிறா? நீங்க யாராவது விதை வைத்திருக்கிறீர்களா? விதையை தொலைத்து விட்ட கூட்டமடா நாம். 2013 ஒரே நாளில் 22,792 பாரம்பரிய நெல் வகைகளை நாடெங்கிலும் பயணித்த ராத்தேலால் ரிச்சாரியா என்று நெல்லாராய்ச்சி நிறுவனத்தின் 82 வயது கிழவன் சேமித்து வைத்திருந்தான். ஒரே நாளில் எடுத்து மன்மோகன் சிங் சின்சாண்டோ மேன்சாண்டோ நிறுவனத்துக்கு கொடுத்து விட்டார். அந்த நாடெங்கிலும் இந்த துணைக்கண்ட முழுமையும் 2 கிழவன்கள் ஐயோ போய்விட்டதே எல்லாம் என்றால்தான். ஒன்று ராத்தேலால் ரிச்சாரியா, இன்னொன்னு என் அப்பன் நம்மாழ்வார். 2 கிழவன் தான் ஆளுதான். எவனை பத்தி கவலைப்படல.